A.R. Maniammai Institute of Science and Technology, Tanjavur. We are the future. உலக பொருளாதாரத்தை சில மாதங்களாக உலுக்கிய அமெரிக்கா ஈரான் மோதலுக்கு முடிவு கட்டும் வகையில் வரலாற்று சிறப்புமிக்க அமைதி ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளது. இதன் மூலம் மூடப்பட்டிருந்த ஹார்முஸ் ஜலசந்தி மீண்டும் திறக்கப்பட உள்ளதால் கச்சா எண்ணெய் சந்தையில் நிம்மதி திரும்பும் சூழல் உருவாகியுள்ளது. அணு ஆயுத விவகாரத்தை மையமாக கொண்டு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது நடத்திய தாக்குதலை தொடர்ந்து மத்திய கிழக்கில் கடுமையான பதற்றமான சூழல் நிலவியது. இந்த மோதலுக்கு பதிலடியாக ஈரான் பல்வேறு தாக்குதல்களை மேற்கொண்டதுடன் உலகின் மிக முக்கியமான கச்சா எண்ணெய் போக்குவரத்து பாதையான ஹார்முஸ் ஜலசந்தியையும் மூடியது. ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டதால் வளைகுடா நாடுகளிலிருந்து உலக நாடுகளுக்கு செல்லும் கச்சா எண்ணெய், எல்பிஜி மற்றும் உரங்களின் விநியோகம் கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதன் விளைவாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்ததோடு பல நாடுகளில் எரிபொருள் விலை அதிகரிப்பு மற்றும் சிலிண்டர் தட்டுப்பாடு போன்ற பிரச்சினைகளும் உருவாகின. இந்தியாவும் இந்த பாதிப்பிலிருந்து தப்பவில்லை. இதற்கிடையே ஈரானின் முக்கிய துறைமுகங்களை அமெரிக்க கடற்படை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததால் ஈரானுக்கான சரக்கு மற்றும் கச்சா எண்ணெய் கப்பல்களின் போக்குவரத்தும் பெரிதும் பாதிக்கப்பட்டது. இதனால் உலக நாடுகள் கவலையடைந்து இரு தரப்பினரிடமும் போரை முடிவுக்கு கொண்டுவர அழுத்தம் கொடுக்க தொடங்கின. இதன் தொடர்ச்சியாக அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே முதலில் தற்காலிக போர் நிறுத்தம் அமல்படுத்தப்பட்டது. பின்னர் பல கட்டங்களாக நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தைகளில் சில கருத்து வேறுபாடுகள் நீட்டித்தாலும் தற்போது முக்கிய உடன்பாடுகள் எட்டப்பட்டுள்ளதாக இரு நாடுகளும் அறிவித்துள்ளன. பாகிஸ்தான், கத்தார், சவுதி அரேபியா மற்றும் துருக்கி உள்ளிட்ட நாடுகளின் தூதரக முயற்சிகளின் பலனாக இந்த அமைதி ஒப்பந்தம் உருவாகியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சங்களின்படி அமெரிக்கா மற்றும் ஈரான் இரு நாடுகளும் மோதலை நிரந்தரமாக கைவிட வேண்டும். துறைமுகங்களை முற்றுகையிட்டுள்ள அமெரிக்க கடற்படை படிப்படியாக திரும்ப பெறப்பட வேண்டும். அதேபோல ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் மீண்டும் திறக்க வேண்டும் என்பதும் முக்கிய நிபந்தனையாக இடம்பெற்றுள்ளது. இந்த அமைதி ஒப்பந்தம் வரும் வெள்ளிக்கிழமை சுவிட்சர்லாந்தில் அதிகாரப்பூர்வமாக கையெழுத்தாக உள்ளது. ஒப்பந்தம் கையெழுத்தான 60 நாட்களுக்குள் அதில் குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து நிபந்தனைகளும் முழுமையாக அமல்படுத்தப்பட வேண்டும் என இரு தரப்பும் ஒப்புக்கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அமெரிக்க அதிபர் டிரம்ப் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த ஒப்பந்தம் மத்திய கிழக்கு முழுவதற்கும் அமைதியையும் பாதுகாப்பையும் கொண்டுவரும். பல அமெரிக்க அதிபர்கள் முயன்றும் சாதிக்க முடியாததை நாங்கள் செய்து காட்டியுள்ளோம் என தெரிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்தால் ஹார்முஸ் ஜலசந்தி மீண்டும் திறக்கப்படும். அதன் மூலம் வளைகுடா நாடுகளிலிருந்து கச்சா எண்ணெய், எல்பிஜி மற்றும் உரங்களின் விநியோகம் வழக்கம் போல நடைபெற வாய்ப்பு உருவாகும். இதனால் இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளுக்கு எரிசக்தி மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விநியோகம் சீரடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது.